செய்கிறார்கள். அதன் தலைமை பொறுப்பை திரு PR அம்பேத்கர் அவர்களிடம் கொடுக்கிறார்கள். அந்த வரைவு குழு ஒரு 2 ஆண்டுகளாக அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுக்கிறார்கள். பிறகு அது நாடாளுமன்றத்திலே பல விவாதங்கள் எல்லாம் சந்திக்கிறது. பல விவாதங்களுக்கு அப்புறம் 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தோடு 1950 ஜனவரி 26 அன்று அமலுக்கு வருகிறது. அதிலும் ஜனவரி 26 தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவென்றால் 1916 ஜனவரி 26ஆம் தேதி அன்று தன்னாட்சி கொள்கை துவங்கப்பட்ட வருடம். ஸோ அதனால தான் அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ அதன் மூலமாகத்தான் 1950 ஜனவரி 26ஆம் தேதி என்று நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.